ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புளி துவையல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 4 வரமிளகாவை நம்ம வறுத்துக்கலாம். நல்லா செவக்கட்டும். நல்லா செவந்த பிறகு செவந்துட்டு இப்போ நான் ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதையும் தூக்கி அது கூட கொட்டிக்கிட்டு நல்லா வறுத்துக்குவோம். நல்லா தேங்காயோட ஈரத்தன்மைலாம் போயிடுன்னு நல்லா வறுத்துக்குன்னு. அந்த எண்ணெயே போதும், இதுக்கு மேலே எண்ணெய்லாம் ஊற்றிடாதுங்க. ஏன்னா நமக்கு தேங்காயில் வேறு எண்ணெய் இருக்கும். அந்த சட்டிலேயே நல்லா சூடு படப்பட அந்த ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. இது 3 நாளைக்கு வெளியில் வச்சு கூட நம்ம சைடிஷாக தொட்டுக்கலாம். இது தோசைக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்கும் இது சைடிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார்லாம் வச்சா இதை நம்ம சைடிஷாக இந்த சம்பால் பண்ணிக்கலாம். இதை சம்பாலுன்னும் சொல்லுவாங்க, துவையலுன்னும் சொல்லுவாங்க. இப்போ ஒரு அரை நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கிறேன். அதையும் அந்த தேங்காய் கூடையே நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வதக்கி பண்ணினா தான் நல்லா வாசமாகவும் கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்குவோம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் நான் இதை போட்டிருக்கிறேன். தண்ணிலாம் ரொம்ப ஊற்றிடக்கூடாது. சும்மா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சமாக போடுங்க, பார்த்துட்டு போட்டுக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். தண்ணி சிறிதளவு ஊற்றிக்குவோம். இப்போ இதை போய் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சிட்டு வரணும். இதில் சின்ன வெங்காயம் ஒரு 10 போட்டு இப்போ ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா அரைஞ்சிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு ஏனத்தில் மாற்றிக்கலாம். புளிப்பு சுவையோட துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது கறி குழம்புக்கெல்லாம் வச்சா செமையாக இருக்கும். நான் இன்றைக்கி ஆப்பம் சுட்டேன், அது கூட நான் இப்போ பரிமாறிக்கிறேன். இந்த மாதிரி துவையல் ஆப்பத்து கூடலாம் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும். இந்த மாதிரி யாருக்கு பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.